இந்த படம் ஓடினா நான் வந்து மன்னன், ஓடலைன்னா நாடோடின்ற மாதிரி எனக்கு பிச்சைக்காரன் வாழ்க்கையில் அமைஞ்சது. புகழோ எந்த ஒரு பாராட்டும் எனக்கு வந்தாலும் அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சார். இன் ஃபியூச்சர் எத்தனையோ படங்கள் பண்ணலாம். ஆனால் பிச்சைக்காரன் படத்தை வாங்கினீங்க பார்த்தீங்களா சார், இது யாருமே கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க சார் இவ்வளோ தைரியமாக. அந்த தைரியத்துக்கு பாராட்டு. டே ரொம்ப நல்லா பேசினடா, சூப்பர்ரா டே. நான் ஆக்டிங் கன்னியூ பண்ணலாம் நீ ஆக்சுவலாக. உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், இந்த பிச்சைக்காரன் படம் சரியாக ஓடலைன்னா உண்மையிலே நான் பிச்சைக்காரன் ஆகிருப்பேன். எம்ஜிஆர் சாருக்கு வந்து இப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக கதையான்னு தெரியாது. அந்த படம் பேர் வரை நாடோடி மன்னன். அவர் சொல்லியிருக்காராம், அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் ஓடினா நான் வந்து மன்னன், ஓடலைன்னா நாடோடின்ற மாதிரி எனக்கு பிச்சைக்காரன் வாழ்க்கையில் அமைஞ்சது. பிச்சைக்காரனை காப்பாற்றிட்டீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் எந்த புகழோ எந்த ஒரு பாராட்டும் எனக்கு வந்தாலும் அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சார். எனக்கு கிடையாது. இந்த படத்தில் நல்லா நடிச்சேன்னு யார்டா சொல்லிட்டாலும், மியூசிக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாலும், என்ன சொல்லிட்டாலும், இப்போ நல்ல கதை எல்லாத்துக்கும் காரணம் வந்து சசி சார் தான். கதை தான் ஹீரோ எப்போவுமே. இன்றைக்கின்னு இல்லை, எந்த படத்துலையுமே கதை தான் ஹீரோ. அந்த கதையை உருவாக்குறதுக்கு ஒரு வாரம் ஒரு லைன் யோசித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த கதையை உருவாக்குறதுக்கு சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதனால தான் சார் 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. ஒரு 700 நாள் நைட் அவர் எப்படி திங்க் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கதையை எடுத்திருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், இது ஒரு எத்தனை படங்கள் நான் ஃபியூச்சரில் நடித்தாலும் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு படம் எனக்கு அமையாதுன்னு சொன்னது. மேபி இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்படி ஒரு கதையை எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு. ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க டிஷ்யூம் டைமில். இது வந்து அதை விட பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். எப்பவும் போல் பட்டு தேங்க்ஸ் பட்டு. என் ஒய்ஃபை தான் நான் சொல்கிறேன் பட்டுன்னு. அவங்க இல்லைன்னா, அந்த எமோஷனல் சப்போர்ட் இல்லைன்னா இது வரைக்கும் நான் இன்னும் பல விஷயங்கள் எனக்கு காத்துட்ருக்கு, அதெல்லாம் கிடைக்காது. தேங்க்யூ பட்டு. ப்ளஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நம்ம படம் பண்ணாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இல்லையா. சரவணன் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னன்னா, இன் ஃபியூச்சர் எத்தனையோ படங்கள் பண்ணலாம். ஆனால் பிச்சைக்காரன் படத்தை வாங்கினீங்க பார்த்தீங்களா சார், இது யாருமே கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க சார் இவ்வளோ தைரியமாக. அந்த தைரியத்துக்கு பாராட்டு. ஆலமரம் மாதிரி நான் உங்களை பார்க்குறேன் சார். ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்கீங்க. தேன்கூடு மாதிரி ஒருத்தவங்க வந்து கையை வச்சாலும் காலி அப்படின்ற அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இதே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக, பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய குரூப்பாக ஒரு பெரிய இடம் உங்களுக்காக காத்துட்ருக்கு சார். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார் ஃபார் ஃபியூச்சர் சக்ஸஸ். அதே மாதிரி ஸ்கைலார் கம்பெனியோட சதீஷ் சாருக்கும், வாங்க டைரக்டர் உர்மீன் சார் படத்தோட டைரக்டர் சக்திக்கும் ரொம்ப நல்லா பேசுனீங்க சக்தி. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல படத்தை வாங்குறதுக்காக நீங்கள் இவ்வளோ ரிசர்ச் பண்ணது தப்பு கிடையாது. ஏன்ட்ட கேட்டுருந்தா நானே சொல்லியிருப்பேன் இது. ஆக்சுவலாக தேங்க்யூ. ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. டே ரொம்ப நல்லா பேசினடா, சூப்பர்ரா டே. நான் ஆக்டிங் கன்னியூ பண்ணலாம் நீ ஆக்சுவலாக இல்லை, நேச்சுரலாக வந்துச்சு உண்மையிலே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ் சார், உங்களுக்கெல்லாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட இந்த விழாவுக்கு வந்து இந்த பத்திரிகைக்காரங்க சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைன்னா நான் வந்து இல்லை. முறையாக சார் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கூட வந்து படத்தை பற்றி தப்பாக பேசலை. ஒரு நல்ல கதையை கொடுத்தா, நல்ல கண்டென்ட் கொடுத்தா நாங்கள் உண்மையிலேயே மக்கள்கிட்ட போய் சேர்ப்போம். அந்த கடமை எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு ரஹ்மான் சாருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சின்னவர் தான் அவர். நாங்கள்லாம் ஸ்கூலில் பெரிய சீனியராலாம் 80s நடிக்கும் போது அவர் ரெக்கார்டிங்லலாம் அவர் வாசித்த பீசஸ் எல்லாம் நான் பார்த்து அசந்து போயிருக்கேன். ஐ நோ ஹிம் ஃபார் அ லாங் 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 டைம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ரஹ்மானை விட பெட்டர் மியூசிஷியன்ஸ் இருந்தது இல்லையா, இனிமேல் வரப்போகிறது இல்லையா? அதெல்லாம் விடுங்க. ரஹ்மான் மாதிரி இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இனிமேல் வருவாராங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். He is a worldwide figure today. ஆனால் நான் எப்போதாவது அவருடைய பாட்டை கேட்டு
எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதுவும் எனக்கு இந்த ஜோதா அக்பரில் குவாஜா மேரே குவாஜா பாட்டை கேட்டால் நான் அழ ஆரம்பிச்சிருவேன்.